உலகத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லை. ஒருத்தருக்கு எல்லாம் சுலபமா நடக்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு எல்லாமே போராட்டமா இருக்கும். அப்போ நம்ம மனசுல சத்தமில்லாம ஒரு கேள்வி எழும். கடவுள் உண்மையிலே சிலரை மட்டும் ஆசீர்வதிக்கிறாரா? இல்ல, நாம புரிஞ்சுக்காத ஒரு உண்மை இருக்கா? அந்த உண்மைதான் இந்த கேள்வி. ஏன் சிலருக்கு மட்டும் தெய்வ அனுகிரகம் கிடைக்குது? நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை பார்த்தா எதுவுமே கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும். வேலை, குடும்பம், பணம், அமைதி எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி தோணும். உடனே நம்ம மனசுல அதே கேள்வி திரும்ப வரும். ஏன் இவர்களுக்கு மட்டும்? உண்மை என்னன்னா, தெய்வ அனுகிரகம் யாருக்கும் பாரபட்சமா கிடைக்கிறது இல்ல. ஆனா சிலருக்கு கிடைக்கிற மாதிரி தோன்றுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தெய்வத்தை தேவைக்காக மட்டும் நினைப்பது இல்லை. கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ இருக்கிறேன்னு நம்புறேன்னு சொல்லுற மனசு. இன்னொரு விஷயம், தெய்வ அனுகிரகம் எப்பவும் பணமா பதவியா வரணும்னு இல்லை. சிலருக்கு பொறுமையா வரும், சிலருக்கு அமைதியா வரும். அதுதான் உண்மையான அனுகிரகம். தாமதம் இருந்தாலும் மறுப்பு இல்லை. நம்பிக்கையை விடாத மனசுக்கே தெய்வம் நெருக்கமா இருக்கும். உங்களுக்கான அனுகிரகம் இப்போ வரலன்னா கூட அது வரும் வழியில தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமை, நிறைய நம்பிக்கை. ஓம் நம சிவாய. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.